என்ன சமையல் இன்னைக்கு? வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு என்ன சமையல்னா பருப்பு குழம்பு. சரி. சாதம் பருப்பு குழம்பு. இப்ப வந்து அவள் காலையிலே சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டு போறேன்ட்டா. சரி. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு சைட் டிஷ் ஒண்ணு. இதுதான். இது பேர் வந்து அதலக்காய். இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது பேர் வந்து அதலக்காய். இது இந்த சைடு தான் விளையிறது. ரொம்ப திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அங்கிட்டு அவ்வளவா கிடையாது, இந்த பக்கம் தான் இருக்கு. திருநெல்வேலிக்கு இந்த பக்கம் கைத்தாறு, இந்த பக்கம் விருதுநகர், இந்த சுத்துப்பட்டு எல்லாமே இருக்கு. இது வந்து சுகருக்கு நல்லது. இது வந்து பாவக்காய் மாதிரி, பாவக்காய் சாப்பிடுவோம்ல, கசப்பா இருக்கும். அது மாதிரி இது கசப்பா இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா நிறைய போட்டு நல்லா இது பண்ணினா சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். சரியா? காவியா கிளம்பிக்கிட்டு இருக்கா. இப்போ காலையில ஒரு மாதிரி கொஞ்சம் சுமாரத்தான் இருப்போம். என்ன வாங்க இப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுன்னு பார்ப்போம். இது நல்லா வந்து இதுல வந்து இந்த அது அவசரப்பட்டு அப்பாவியப்பா நேற்று இது பண்ணி வச்சுட்டாங்க. இதுல வந்து காம்பு மாதிரி இருக்கும், அதை எப்படி கிள்ளி கிள்ளி எடுக்கணும். அதை எடுத்து கொண்டு வந்ததுனால இப்போ காமிக்க முடியல உறவுகளுக்கு. ஓகே. இது இது வந்து எப்படி கிடக்குமா, ரொம்ப இந்த காடுகள்ல இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப ஃப்ரீயா கிடக்கும், கீழே தான் கிடக்கும். எல்லாரும் எல்லாம் பறிப்பாங்க. ஆனா பறிக்கிறது ரிஸ்க். ஏன் தெரியுமா? கீழே தேள் இருக்குமா. இது வந்து கொடி மாதிரி கீழே அப்படியே பறந்து கிடக்கும். அது எப்படி சொல்றேன்னு தெரியல. ஆனா அதுக்குள்ள தேள் நிறைய நிக்கும். இந்த இதுக்கு வந்து தேள் நிறைய நிக்கும். அதனால இது பறிக்க போறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. இத வந்து ஒரு கொதி விட்டு அவிச்சு, உப்பு போட்டு அவிச்சு, நல்ல சின்ன வெங்காயம் போடணும். அல்ல, இன்னொன்னு சொல்றேன். ஒரு கொதி விட்டு அவிச்சு தட்டி கீழே தட்டி மோர்ல போட்டு ஊற போட்டு வெயில்ல காய வச்சு எடுத்து வத்தல் வச்சுக்கலாம். இதையே சொல்லுவாங்க வத்தல் சூப்பரா இருக்கும். அதற்கா வத்தல் எண்ணெயில போட்டு பறிச்சு. இப்ப நம்ம மோர் மிளகா கத்திரி வத்தல் எல்லாம் சாப்பிடுறோம்ல, அது மாதிரி வச்சு இது சாப்பிடலாம். இது வந்து இந்த மண்ணா இருக்கும், தரையில தானே படர்ந்து கிடக்கும். கொடி மாதிரி தரையில தான் படர்ந்து கிடக்கும். காடுகள்ல அப்படியே கிடக்கும். நல்லா கழுவிட்டு நல்லா கழுவும். மண்ணு இருக்கும் அதுல. முன்னாடி போய் நல்லா பறிப்போம். நானு நாராசு, இந்த முத்துப்பையர், நம்ம முத்துருக்காம்பாரு, இறந்தாம்பாரு, போய் நல்லா ஓடி ஓடி பறிப்போம். இப்போ கடைகள்ல 1/4 கிலோ 40 ரூபா விலை கொடுத்து வாங்குவோம். 1/4 கிலோ கடையில் 40, கடையில் 50 ரூபா. அப்பனா கிலோ என்னாச்சு? நான் 180, 200 ரூபாய்க்கு விற்காது. இது வந்து பறிச்சு அன்னைக்கு வாங்கின அன்னைக்கே வச்சிடணும். இல்லன்னா இது இப்படியே வெடிச்சு வந்துரும். வெடிச்சு விதையெல்லாம் வெளியில வந்துரும். இது நான் நேத்து வாங்கிட்டு இல்ல. ஆமா, நேத்து நைட் வாங்கிட்டு வந்தது. அது எப்பவுமே அதை உடனே நான் கை பார்த்துடுவேன். அது மாதிரிதான் நாங்க நின்றுகிட்டே அப்படி கை பார்த்துட்டேன். அந்த கடையில பேசிக்கிட்டே அப்படியே ஒண்ணு கை பார்த்துட்டேன். வீட்டுல வந்து பாத்துருந்துக்கலாம், இல்லைன்னா இப்ப காலையில உட்காந்து பாத்துருந்துக்கலாம். ஆனா நல்ல உடம்புக்கு நல்லது. என்னமா ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மோசம் நல்லா போகும். மோஷன் ஃப்ரீயா போகும். வயித்துல இருக்கிற கிருமியை கொண்டு வந்துருவாங்க. கசப்பு நல்லா கசப்பு தன்மை உள்ள இல்ல. ஆமா. இப்போ நாங்க இதை எப்படி பார்ப்போம். பருப்பு குழம்பு உண்டு அப்படின்னா. ஆமா, பருப்பு குழம்பு. இதுக்கு வந்து பருப்பு குழம்பு, சாம்பார், இதுதான் நல்லா இருக்கும். சோறு பொய்யாச்சோ? சோறு இருக்கு. அப்புறம் வந்து இன்னொரு உறவுகள் வந்து சொல்லியிருந்தாங்க, இதோடைய அந்த வடசட்டியை மாத்துங்க, ரொம்ப கற்பா இருக்கு, அதாவது அலுமினியம் கூடாது, உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் மேக்சிமம் 1-2 அலுமினியம் தான் வச்சிருக்கேன். அதையும் மாத்தணும், கூடிய சீக்கிரம் மாத்திருவேன். எவர் சில்வர்ல வச்சிருக்கேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து வச்சிருக்கேன், வடசட்டி வச்சிருக்கேன். சரி, உழைக்கிற வரைக்கும் உழைக்கட்டுமேனு விட்டுருக்கேன். பூரா மேல சாக்கல கட்டி பெண்ட அட்டை பெண்ட வச்சிருக்கா. இருக்கு, மண் சட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால ஆரம்பத்துல இருந்து இதுல பழகிட்டதுனால இது நம்மளுக்கு கைக்கு அடக்கமா இருக்க மாதிரி தெரியுது. பரவாயில்ல, மாத்திடுவேன். அதே மாத்திடுவோம், அவ்வளவுதானே. உறவுகளுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாத்திடுவோம். இப்போ வந்து அதலக்காய் பண்ண போறியா? அதலக்காய் பண்ண போறேன். உறவுகளை ஞாபகமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வந்து எண்ணெய் ஒரு வடசட்டில சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு நம்பருக்கு நல்லா நிறைய சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு அதலக்காவும் போட்டிருக்கேன். சரியா? போட்டு இது வந்து சீக்கிரம் வெந்துடும். குயிக்கா ஒரு 5 நிமிஷம்
அந்த மாதிரி ரொம்பவும் கிண்டக்கூடாது. இதை வந்து இப்படி வச்சுட்டு நம்ம அடுத்த சிம்மில் வச்சிடணும். இதுக்கு வந்து மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல் தேங்காய், இந்த இவ்வளோ சின்ன துண்டு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்றாங்களா, உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா ரொம்ப போட்டுக்கலாம். சீரகம், பூண்டு, 2 பல் பூண்டு போட்டு இதை 1-2 பொரியலுக்கு எப்போ மறக்கும்ல அது மாதிரி அரைச்சி இதில் கொட்டணும். இது வெந்ததுக்கப்புறம் இதில் போட்டு பரட்டி எடுக்கணும். அவ்வளோதான். சரியா? இப்போ வந்து இது வேகட்டும். அதெல்லாம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க, பாதி வெந்துருச்சு. அதுக்குள்ளே வந்துருச்சா? இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போடுறோம். உப்பு போட்டோன்னே சீக்கிரம் வெந்துடும். இது அந்த அரைச்சாச்சா மசாலா? அது அரைச்சிட்டேன். சிறுகிழங்கு இது அரைச்சிட்டேன். அதாவது இப்போ வந்து சீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுகிழங்கு, அதலக்காய், அப்புறம் வந்து பனங்கிழங்கு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இது வந்து சீசன். அதாவது ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடியது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் சீனிக்கிழங்கு ரொம்ப வருது. ஆனா இப்போ வந்து ஃபேமஸ் வந்து சிறுகிழங்கு. உறவுகளே, நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. கிராமங்கள்ல சாதாரணமா இடத்துல கிடைக்கக்கூடியதான் இதெல்லாம். அதெல்லாம் சிறுகிழங்கு, பனங்கிழங்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்தந்த சீசன் டயத்துல அதை வாங்கி சாப்பிடுங்க. அந்தந்த எதுக்காண்டி அந்தந்த கடவுள் நம்மளுக்கு படைச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த சீசன்லாம் நம்மளுடைய உடல்நிலை வந்து மாறும். அப்போ அந்த ஃபுட்டு, அந்த மாதிரி கிழங்கு வகைகள் சாப்பிடும்போது அந்த இது சீராகும். அதுக்காண்டி தான் அதெல்லாம் படைச்சிருக்காங்க. ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னா, மார்ச் ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா மாம்பழ சீசனு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. சரியா? காலையில சாப்பாடு ஆச்சா? ஆமா. இது வந்து பருப்பு குழம்பு ஊற்றி சாப்பாடை ஆற வச்சிருவோம் ஃபேன்ல. அதெல்லாம் கல்வி ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த தேங்காய் அரைச்சதை இதை நம்ம போடுறோம். போட்டு கிண்டி அரைக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இது வந்து அதாவது ரொம்ப இப்படி பரபரான்னு கிண்டக்கூடாது. ஒரு சுத்து இப்படியே கிண்டி அவ்வளவுதான். ரொம்ப கிண்டுனா உடஞ்சிரும். இது வேகட்டும். சரியா? அது மாதிரி இந்த சீசன்ல வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சீசன்ல என்னென்ன கிடைக்குதோ அதை கரெக்டா அந்த சீசன்ல நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. சரியா? அதை தவிர்க்காதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கிராமங்கள் இந்த மாதிரி இதுல வாழ்ந்தவங்க வந்து அவங்களுக்கு தெரியும், மறக்க மாட்டாங்க. அந்த ஞாபகங்கள்லாம் இருக்கும். எனக்கு இதெல்லாம் வந்து இப்பதான் கிடைக்குது. பனங்கிழங்குலாம் அரிதா தெரியுது. எங்க ஊர்ல இருக்கையிலலாம் ரொம்ப சீப் ரேட்டுக்கு, ரொம்ப சும்மா பக்கத்து வீடுகள்ல அது மாதிரி சொந்த பந்தங்கள்ல மாறி மாறி கொடுக்கறது, பழக்கத்துல கொடுக்கறது, அப்படிதான் நாங்க வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இங்க வந்துதான் அதெல்லாம் விலை கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கு. இப்போ இப்போ அதெல்லாம் ரெடி ஆயிட்டு ஓகே. இப்போ இறக்கிடலாம். என்ன இப்போ நம்ம காவிய குருவுக்கு இதை வச்சிருவோம். வச்சாச்சா? ஆமா. அவ வந்து ரொம்ப சாப்பிட மாட்டா, அதனால அவளுக்கு கம்மியா வச்சிருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம் நிறைய போட்டாதான் அந்த கசப்பு சுவை அவ்வளவா ரொம்ப தெரியாது. அந்த பாவக்காய் மாதிரிதான் இருக்கும். சின்ன வெங்காயம் பாருங்க நிறைய போட்டிருக்கேன். இது மாதிரிதான் நம்ம சமைக்கணும். சரியா? சரி. இப்போ வந்து அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவளை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்க பாருங்க, அப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. வணக்கம் உறவுகளே. காலையில கொண்டு போய் ஸ்டாப்ல கொண்டு போய் வேனுக்கு ஏத்தி விட்டு வருவாங்க. சரியா? என்ன கிளம்பிட்டாங்க. டீ போட்டு வைக்க ஏன்னா இன்னைக்கு அப்பா எப்போ லேட்டா தான் எழுந்திரிச்சாங்க. அதனால டீ இன்னும் குடிக்கல. இந்த வரேன். அவ கிளம்பிட்டா. அவ பின்னாடியே லஞ்ச் பேக் தூக்கிட்டு அவ போவா. ஓகே, அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு சரி. பாய் பாய். தூக்குவாளி கையில் கொண்டு போகிறாளா? அது வந்து பால் கேன் போடுறதுக்காண்டி, பால் கேன் அது வந்து கேக்கில் கொறுத்து விட்றதுக்காண்டி கையில் கொண்டுட்டு போகிறா. அவள் அவசரமாக கிளம்புறதுனால காமிக்க விட மாட்டா. எப்போவுமே மெசேஜ் வருது செல்லில். ஓகே, இப்போ நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். எல்லாம் முடிச்சாச்சு. அப்பாவுக்கு டீ போட்டு வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ பாருங்க, இட்லிக்கு மாவு ஆட்டுறதுக்காண்டி நனைய போட்டு வச்சுருக்கேன். அரிசி நனைய வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு நனைய வச்சுருக்கேன். இதை மாவாட்டணும், குளிக்கணும், நம்ம சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு சென்று கிளம்பணும். இப்போ அப்பா வந்த பிறகு பார்ப்போம். டீ போடுறேன். இது என்ன தெரியுமா? இது வந்து பால் ஆடை இவ்வளவும் சேர்த்து வச்சிருக்கேன்.
நெய் எடுக்கவா? நெய் எடுக்கிறதுக்கு. சரி. இப்ப ஏன்னா உள்ள நெய் வந்து காலியாக போகுது, கொஞ்சம் மக்கள் இருக்கு. இது மஞ்சள் கலரா இருக்கும்லம்மா? இன்னும் காய்ச்சினதுக்கு அப்புறம் தான் அப்படி வரும். நெய் காலியாக போகுது. காலியாக போகுது. இப்ப நெய் நெய் எடுக்கணும். எடுக்கிறேன். இந்த முருங்கை இலை பறிச்சு வச்சுக்கிடுவோம், அதுதான் ஒண்ணு வாடை வரும். இதை என்ன செய்வேன்னா இப்ப வச்சு இதை நல்லா காய்ச்சிடுவேன். நல்லா காய்ச்சிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தயிர் ஊத்தி ஊத்தி வச்சிருவேன். சிலவங்க தயிர் ஊத்தாம அப்படியே வைப்பாங்க. நான் அப்படி எடுக்க மாட்டேன். நான் எங்க ஆச்சி சொல்லி கொடுத்த மாதிரிதான், எங்க பாட்டி ஊர்ல எங்க ஆச்சி சொல்லி கொடுத்த மாதிரிதான் நான் தயிர் எடுப்பேன். இதுல வந்து ஊத்தி வச்சிருவேன். ஆறுனதுக்கு அப்புறம் ஊத்தி இன்னைக்கு நைட் ஓவர் நைட் ஃபுல்லா, அன்னைக்கு நைட் ஃபுல்லா அதை வந்து இது புளிக்க விட்டுருவேன். நாளைக்கு காலையில அதை கடைஞ்சி எடுக்கும்போது வெண்ணெய் நல்லா ஃப்ரெஷ்ஷா வரும், ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். இப்போ டீ ரெடி ஆகிட்டு இருக்கு, அடுத்து வச்சிருக்கேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, இன்னைக்கு வந்து புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை, திருக்கார்த்திகை, பெரிய தீபம். வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணணும். இன்னைக்கு வாரேன்னு இருக்காங்க. வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நாளைக்கு விளக்கு எல்லாத்தையுமே நாளைக்கு எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு நாளா கழிச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டுல தீபம் ஏற்றணும். சரியா? இன்னைக்கு வீடு ஃபுல்லா வந்து நம்ம கொஞ்சம் கூட வந்து ஒதுங்க வச்சு கொடுக்கணும். அதனால இந்த இது தட்டு இருக்கு பாருங்க, இது தூக்கி மேல இந்த தட்டை தூக்கி மேல போட்டுருங்க. சரி. லாக்கர்ல இந்த இதுல இதே மாதிரி பொருட்களா நிறைய சேர்ந்துட்டு இருக்கு உறவுகளே. உங்க வீட்லயும் இதே மாதிரி சேரதா சொல்லுங்க. இது வந்து ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, பூப்புனித நீராட்டு விழா சொல்லியிருந்தோமா, அவங்க வீட்டுல கொடுத்த பத்திரிகையோட கொடுத்த தாம்பாளம். இது மாதிரி உங்க வீட்டுல இது மாதிரி நிறைய மாதிரி இது மாதிரி சேர்ந்து சேர்ந்து மேல கிடக்கு, பாத்திரமா சேர்ந்து சேர்ந்து இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்லயும் சேரதான்னு சொல்லுங்க. காலையில பரபரப்புல எல்லா வேலையும் முடிச்சு ஸ்கூலுக்கு பிள்ளைகளை வேன்ல ஏற்றி விட்டுட்டு ரிலாக்ஸா உட்காந்து ஒரு டீயோ இல்லைன்னா ஒரு சாப்பாடோ சாப்பிடணும். அதான் நல்லா இருக்கும். என்ன, டீ குடிச்சிருவோம். டீ குடிச்சாதான் நல்லா இருக்கும். அடுத்த வேலைகள் இருக்கு, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். அதனால பிற சாப்பிடுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு இன்னைக்கு வந்து பருப்பு குழம்பு, அதலக்காய் பொரியல். சரியா? எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. சரி, டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உறவுகள் எல்லோரும் உங்களுடைய ரொட்டீனான வாழ்க்கையை பாருங்க. நாங்களும் அடுத்து என்னென்ன வேலை நடக்கும் அதை பார்ப்போம். எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. ரைட்டு. அந்த தாரக மந்திரத்தை என்னைக்கு மறக்க கூடாது நாம. ஆமா. அதே போல பேச்சுக்கெல்லாம் சொல்லல, யாரு வந்தாலும் எங்க வீட்டுல சாப்பாடு கிடைக்கும். யாரு வந்தாலும் வர டைம், எந்த டைம், டிஃபன் டைமா லஞ்ச் டைமா, என்ன டைம் என்ன வாரீங்க, சாப்பாடு கண்டிப்பா எங்க வீட்டுல கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆமா. எங்க சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. ஆமா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு எப்பவும் உங்க ஃபுல் சப்போர்ட் இருக்கணும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். அடுத்தடுத்து பண்டிகைகள் நிறைய வருது. கிறிஸ்மஸ் வருது. இப்போ சடனா நாளா கழிச்சு திருக்கார்த்திகை வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, தைப்பொங்கல் வருது. நம்மளுடைய சேனல்ல இனிமேல் விளாக்ஸ் நிறைய வரும். நல்ல வித்தியாசமான விளாக்ஸ்லாம் வரும். தொடர்ந்து பாருங்க. அப்பா சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு என்னைக்கு வேணும். இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.